சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு மயில்வாக திறந்த முருகா நாயக பெருமானே வேறவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகிகளே கற்புதாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே துணிந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கூப்பிடுவான். ஆம், பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் தலைவன் தலைவி கணவன் மனைவி வேலி போய் ஏதாவது கால் விட்டுறலாம். முந்தி முந்தி ஞான முதல்வனே நாயகனே. உங்க வீட்டுக்கு போற விநாயகர் இருக்காரா? பிள்ளையார் கோயில் இருக்க இன்னைக்காவது அங்க போய் கும்பிட்டது உண்டா? சும்மா பாக்குற சரிப்பளிக்கு போவீங்க, கும்பிட மாட்டேங்கிறேன். என் குதிரை அந்த விநாயகர் பக்கத்துல போய் நிக்கி, அதான் கேட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 ஆண்டு காலமாக கொள்ளாத சோதனையும் வருமானத்தை பிடித்துக் கொள்ள முடியாத வேதனையும் யாரோ நமக்கு தடை வைத்து நம்மளால் முயற்சி செய்து இயங்க முடியவில்லை என்ற ஒரு கற்பனை மிகுந்த காவியமும் உண்மையா? அடுத்த கட்ட முயற்சிக்காக வேலைகளை செய்து அங்கிருந்து பதில் வரவில்லை என்ற துயரமும் உங்க உள்ளத்துல வாடிக்கிறது. ஆனா இதுக்கு நிச்சயமாக மாந்திரிகத்தால் ஒரு தடை நடந்திருக்கு அப்படி என்பதை உங்களுக்கு உணர்த்தப்பட்டேன். சுவாமியே, இப்ப வீட்டுக்குள்ள கடன்கள், பொருள் நஷ்டங்கள், நகை நட்டுகள் இழப்பு போன்ற வேதனைகள் தான் இருக்கு. இப்ப வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சியை செய்து அந்த முயற்சியில் வெற்றி உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதா, இதுல இருந்து மீண்டு வரா மீளாதா, இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கவா வேண்டாமா அப்படி என்ற உள்ள குழப்பம் உங்க உள்ளத்துல வழிகிறது. உண்மையா இல்லையா? அதனால உன்னை உயிரோடு வாழவும் வைக்கிறேன், வெளிநாட்டுக்கு சென்று பண சம்பாத்தியம் பண்ணவும் வைக்கிறேன். செஞ்சதா போதுங்களா? அதை வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது குடிக்கிறத நிறுத்துவோம். வா பக்கத்துல கருமசாமிக்கு இந்தா வெற்றி உண்டு ஜெயிச்சு தரேன். குடிந்து இருந்து நிறுத்து. பக்கத்துல கருமசாமிக்கு கருமசாமிக்கு மன்னார்குடி ராஜ மன்னார்குடி இன்னும் இருக்காங்கடா. மன்னார்குடி பூந்தோட்ட காவல்கார நாடா தனிப்பா பெரிய கொடுத்த சொல்லாமல தனிப்பா. நீ மன்னார்குடி இல்லையே நீங்க? நீங்க மன்னார்குடி மன்னார்குடி இல்லைன்னு நான் சொன்னேன். நீங்க டக்குன்னு என் மேல வந்து இருக்கு நீங்க கால விட்டுருவாங்க. நெல்லுங்க பேராதீங்க, இருந்தா கூட்டுருவோம். அங்க இருந்து ஓடியா 2 வாங்கிருக்காங்க. இது முத்திய கதியின் அடையாளம், முடிவே அதுவின் அவதாரம். இன்னொரு தரக்காரன் சொல்லலாம்.
மனைவி எங்கடா? அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சரியா? 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பயணம் செய்வதில் உள்ள வேதனையும் உனக்கு நடந்துகிட்டு. இப்போதைக்கு சட்டப்படியே பயணம் செய்வதற்கு இடைஞ்சல் எது வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கா? எங்கதான் போறான்? உங்க அப்பா எங்கதான் போறான்? வேற என்னப்பா வேணும் உனக்கு? நீ வான ஊர்தியில் பயணம் செய்து வெளிநாடு செல்ல துணிந்திருக்கிறாய். அந்த பயணத்தில் சட்டப்படி ஏதோ குழப்பம் வருமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதுல எந்த ஒரு ஆராய்ச்சியில தடையில்லாமல் ஆக்கி தொழிலையும் ஆக்கித்தார, வெற்றி ஆகித்தார. ஐஸ்வர்யமா படிப்பான். ஒருத்தர் போலீஸ் துறைக்கு வேலைக்கு போவான், இன்னொருத்தர் பெரிய விளையாட்டு வீரன் ஆகுவான். கருசாமிக்கு கருசாமி ஆமா மண்டல ஊட்டி கால் நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வரா இருப்பான். ஒரு உள்ளத்தில் இஷ்ட தெய்வமும் குடும்பத்தின் தெய்வமாக எல்லைக்குள்ள இருப்பான். முனியத்துடன் ஆனந்தமாக இருப்பாள் மாறி. உன்னுடைய வீட்டுக்குள்ள உயிருக்கு ஊதலாடி கொண்டிருக்கிற ஒரு மனைவியினுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்ற ஒரு உள்ள வேதனை உன் மனத்துல இருக்கு. கால் எழுத்துவா. அப்படியா? சரி சரி. கிரகங்களில் தனி பகவான் ராகு போன்ற கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது நரம்பியலும் உதரஸ்தானமும் வேதனைப்பட்டிருக்கு. அதை காப்பாத்தி 4 மனிதருக்கு நல்ல நினைக்க வச்சா போதுங்களா? கண்ண முடிக்கா போய் நேரம். இந்த கனியை சாப்பிட சொல். உஷாரா எழுதிருக்கா, நடைமுறையாகும். என்னை பார்த்து போட்டா கருதாமிக்கு அறந்தாங்கி 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 போகாத பாதையிலே போக கூடாது. புத்தி கட்டு அங்கோ இங்கும் திரியக்கூடாது. மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. இன்னும் 2 முறை கால் வந்துட்டாப்பா. வரலாம். என்னப்பா அவன் எல்லையில அக்கிரி தட்டி வரக்கூடிய அம்மன் இருக்காளாங்க? விட்டு இருக்காளா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 4.5 ஆண்டு காலம் பொல்லாத சோதனை, நடத்துற தொழிலாள ஏமாற்றம், பல லட்சங்கள் இப்பொழுது நஷ்டப்பட்டு ஏமாந்து உயிரோடு இருக்கவா வேண்டாமங்கிற துயரத்துல வந்திருக்கேன். கால் ஒன்றுப்பா. பிடிக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? நடைய மாத்து. அது நடைய மாத்து. சாப்பாடு அளந்து போட்டியா? புல் சாப்பாடு போட்டியாடா? புல் சாப்பாடு போட்டியா? போட்ட பிறகு இந்த சோதனை வந்துருச்சு. கண்ணை மூடு பார்ப்போம். இது மாதிரி சரி வருமானு பார்க்கிறேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் கிடைக்கும். புரியுதா? புரியுதுயா? புரியல. கை மாத்தி தாரேன், பணமும் கை தாரேன். வேற இடத்துல சின்ன கடையாவது தொடங்கி பெரிய ஓட்டலாம். கர்மதாமிக்கு
கருதாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கல ஆனைக்காவில் அருள்புரியும் அகிலாண்டேஸ்வரியே. யார் இருக்கா? ஆனைக்காவ யார் இருக்கா? உனக்கு எதோடு அகலாமுன் நீ அருள்வாய். அங்க இருக்க ஈஸ்வரம் பேர் என்ன பேருடா? ஜம்புகேஸ்வரர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலை பத்தி சொல்லலாமா, வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா? எல்லாமே வேணும். கல்யாணம் முடிச்சியா? கால் விட்டுவா. இந்த தெய்வீக தொழிலும் இந்த வருமானமும் குன்றாமல் உனக்கு காப்பாற்றாரேன். வரக்கூடிய தை மாதத்துல இல்லற வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு நல்ல வழிபடித்தாரேன். ஆனா இதற்கிடையில உன் மனசுக்குள்ள ஒருத்தியுடைய அன்பு பார்க்க வந்து அழுத்தும், உன்னை குழப்பப்படுத்தும். அதுல மாட்டாம உன்னை நான் காப்பாத்தித்தாரேன். முடிச்சுக்கிடுவோம். வேற என்னப்பா வேணும்? கடவுள் பார்ப்போம். அந்த கற்பனை உனக்கு வேண்டாம் மகனே. நீ நினைத்து தியானம் பண்ணிக்கா வெற்றி. அதுக்காக சாமியை கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லிதான் நினைக்கிறாரு. அந்த பாக்கியம் இல்லை. கூப்பிட்டுக்கா உனக்கு துணையாளர் நல்லா உண்டு உண்டு. கருதாமிக்கு கருதாமிக்கு அதே திருச்சி மாநகர் என் சகோதரியுடைய பிள்ளையின் வாழ்வு என் சொத்து விஷயத்தை செல்வமாக்கி தரணும் கேட்டோம். அந்த ஐகோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கு ஒரு சார்பாக வெற்றியா நடக்கும். சகோதரியுடைய மகன் செல்வ சிறப்போடும் மனைவியோடு இணைந்து வாழ்வான். ஜெயிச்சுட்டேன், வெற்றியாயிட்டார். கருதாமி ஆமா திருச்சி மாநகர் எல்லை தன்னுடைய கடன்கள் வீடு வாழ்க்கை சம்பந்தமாக வேதனை அடைந்தது. யாரு கடன்கள் சம்பந்தமாக வேதனை அடைஞ்சாருப்பா? பிள்ளைகள் சம்பந்தமாக கேட்டுள்ளது யாரு? எந்த பிள்ளை கேட்க நீ? பசங்க பொண்ணை பத்தி கேட்க கொண்டு வரலாம். பொண்ணு நல்ல ஒழுங்கா தூக்கி இன்னும் உன் பேர் என்ன? உங்க அப்பா பேரு? பேராச்ச. உங்க அம்மா பேரு என்ன படிக்கிற? என்னப்பா செய்யணும்? கண்ண முடிச்சா சரி காலம் மூச்சு சம்பந்தமான பிணி வராது. எதையும் சம்பந்தமான விஷயத்தில் கவலை வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு சில மனக்குழப்பம் தோன்றும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆரோக்கியமா இருப்பான். ஆள் வந்து மெலிந்துகிட்டு போறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன கற்பனை. இது இயல்பான நிலை. சரியாக 6 மாதங்களுக்கு பிறகு சர்வ ஆரோக்கியமா இருப்பான். பேராசிரியையா இருப்பாள். வேற என்னப்பா வேணும்? வருமானத்துக்கு வழி விட்டுருக்கேன். மனைவிக்கு ஆரோக்கியம். கணவன் பாப்பா கருத்தாமிக்கு
இந்த கறியை சாப்பிட்டு பேச்சு குடிச்சிட்டாமா. சுவாமியே கோவில்பட்டி கோவில்பட்டி நினைக்க தெரிந்த மனமே உனக்கு கோயில்பட்டி கோயில்பட்டி எந்த ஏரியாப்பா? காலூர் பண்ணலாம். என்னப்பா செய்யணும் பிள்ளைகளுக்கு? கண்ணை மூடு, நான் ஒரு பார்வை ஒன்ன மட்டும் பாக்குறேன். காலூர் இன்னும் 9 மாதங்களுக்கு நீ தனிமரமா தான் வாழணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள போயிட்டனா யாராவது ஒருவருக்கு ஆபத்து வருங்கிற நிலைமை தோன்றிடும். ஏற்கனவே 3 ஆண்டு காலங்களாக நடைமுறை இதுதான். உன்னுடைய உழைப்பை பற்றியோ எதையும் கவலைப்படல. ஆனா உன்னை பற்றி தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், உன்னுடைய பழக்க வழக்கத்தில் தவறு இருப்பதாக உன் மனைவியினுடைய வார்த்தைகள், இவைகள்லாம் பிள்ளைகளை தன்மையப்படுத்தி ஒன்று இன்னைக்கு அனாதை ஆக்கி அவங்க திருந்தக்கூடிய நேரம் வருது. உன் கூட இருக்கிறவங்க அவன்கிட்ட போய் போடு சொல்லுதாங்கடா. இதுதான் நடந்ததுதான் அந்த சம்பவம். அவன் மண்டையை திருத்தி நீதியோட உன் கூட வாழ வைக்க கால் வைப்பான். கருதாவிக்கு 9 மாதம் பொறுமையாக இரு. கூட இருந்து காப்பாத்துற உழைப்பை யாருக்கும் கொடுக்காத சேமிச்சு வெற்றி சேவை செய்வார், ஆனந்தம் அடைவார், புண்ணியமாகவும் இருக்கும். கர்மதாமிக்கு சிவன்மலை 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 எந்த ஊர்? சிவன்மலைப்பா திருவண்ணாமலைக்கு பேரு சிவன்மலை நீ வச்சுக்கிட்ட. சிவன் இருக்கிறனால சிவன்மலைன்னு சாமி கூப்பிடுறாரு, ஆன்மீக ஞான உடையவரு அப்படி சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்ட. ஆனா நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், விவரமா சொன்னேன், அப்பா நினைக்க கூடாது. இன்னொரு காலம் இவங்களுக்கு திருப்பூர் செல்லும் பார்க்கத்தில் சிவன்மலை. சரியா? வருத்தப்பட்டதான் செய்வார். ஏய் ரங்கநாதா, ஸ்ரீரங்கம்மா அவனுக்கு நடுவில் 25 அடி நெருக்கிதான் இருக்க திருவண்ணாமலை. இன்னொரு காலம் பாப்பா. இன்னொரு காலம் உன் சகோதரி, உங்க அம்மா, உங்க ஒப்பன். அம்மாவுக்கு இப்ப கொஞ்சம் உடல்நிலைகள் கொஞ்சம் தளர்ந்துகிட்டே இருக்கு. ஒப்பனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம். உங்க அக்காவுக்கு வஞ்சகம் கூடுதல். எல்லாரும் சேர்ந்து பத்திரத்தை எழுதி புரட்டி புரட்டி பார்க்காங்க. மொத்தம் 3 பத்திரம் முழுமையான பத்திரமா இருக்கு. இன்னொரு புதுசா ஒரு பத்திரத்தை டாக்குமெண்ட் போய் எழுதி வச்சிருக்காங்க. அதுல உங்களுடைய பங்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 6 மாதத்துல பிரிச்சு உன் பங்க ஒதுக்கி இருந்தா அப்புறமா இருக்கும். ஒரு வக்கீலையும் ஒரு பழைய காலத்து எழுத்தாளர், பத்திர எழுத்தாளர், ஓய்வு பெற்றவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரிஜிஸ்டர் அவங்க எல்லாம் விவரத்தை சொல்லிட்டாங்க. இதை திருப்பி செஞ்சா சரி வரும், பேசாம ஒதுக்கி கொடுங்க, ஒன்றும் குழப்பம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கெடுத்து கொடுத்தாங்க. உன் பங்கு ஒதுங்குதே, உயர்ந்தது, நல்லா இருக்கும்.
கருதாமிக்கு திருப்பூர் திருப்பூர் தென்பழனி மலையோரம் ஒருமை வேண்டும். ஆத்திரப்படவே கூடாது, ஒருமை வேண்டும். தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாரு? வரலாம். வெள்ளி பாடும் செந்தூரின் கடலோரம் முருகா முருகா யார் பாடுது? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கும் போற வழியில ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கு இருக்கலாம். அதுல 2-3 கடைகளும் சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி தொழில்கள் கொஞ்சம் ஆர்டர் எடுத்து நீ நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்த. அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்து உனக்கு மாந்திரிக தேதி போவான், தொழிலை முடக்கி போட்டாச்சு. அதனால இடமாற்றம் தேவைப்படுமா அல்லது தொழில் நமக்கு குழப்பமா இருக்க? இதுல நடந்த சம்பவம் என்ன? எதிர்பார்க்காம ஒருத்தங்கிட்ட ஏமாந்து கடன்பட்ட துயரமும் இருக்க. இதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற குழப்பத்துல எனக்கு பார்க்க வந்திருக்கேன். உண்மையா? இந்த கடனை தீர்த்து தானே உன் தொழிலுக்கு முடக்கம் நடந்திருக்கு. அதை உடச்சி ஒரு வெற்றியா வாழ வைக்க. வேற என்ன வேணும்? பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறேன், கொடுத்தா படிக்க மாட்டான். எத்தனை படிக்கிறான்? 10th முடிச்சுட்டு வேலைக்கு போக வைக்கிறேன். காப்பாத்தாரேன். பொண்டாட்டிக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தி வருவான்னு நினைக்கிறேன். போய் இருப்பான். கருதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. என்னுடைய வீடு சம்பந்தமான மனக்கேள்வி யாருக்கு வந்தா? வீடு சொத்து சம்பந்தமான கேள்வி. என்னப்பா காவிரியின் நீராடுகிறேன் அந்த பேட்டாடிக்கிறான். நைட்ல ஒரு குத்தி, பகல்ல ஒரு குத்தி வளர்க்கலாம்ல. அப்ப என்ன நடந்துச்சு? டீ இருக்காப்பா? சூடா இருக்கா? நல்லா இருக்குதா? என்ன வாங்க? பார்ப்போம். ரெடிமேட் சாமான் கூட வாங்கி கொடுப்பீங்களோ? உன்னுடைய பிள்ளை சம்பந்தமான மன வருத்தம் கொஞ்சம் உள்ளத்துல. இப்போ தேவையில்லாத கடன்களால் மனக்குழப்பம் அடைந்திருக்கிற. ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்ற உண்மையை உணர்ந்து இப்ப என்னைய பார்க்க வந்திருக்கேன். அந்த பத்திரத்தை நான் படிச்சு பார்த்தேன். பேரன்லி டாக்குமெண்ட்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஆனா இப்ப இருக்க டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் பியூரா இருக்கு. அதுக்கு 2க்கு டிஃபரெண்ட் இருக்கு. கொஞ்சம் படிக்கிறேன். கால் விட்டுவா. ஏற்கனவே ஒருத்தன் வந்து விலை பேசியிருக்கான். அவன் உறுதியா அவன்கிட்ட நடந்து கிடக்க. இப்போ ஒரு அட்வான்ஸ் வாங்கி தர, ஒரு புடி பிடிச்சி விட்டுருவோம். 90 நாள்ல விட்டுட்டாங்க. அடி குழப்பம்ல ஸ்டேஜுக்கா அடுத்து உள்ளதை பார்ப்போம். ஒரு இதை பிடிச்சிருவோம். சந்தோஷமா வந்து என்னைய பாரு. அடுத்து எல்லாரும் முடிவு எடுத்துங்க. அம்மாவை கூப்பிட்டு உட்காரலாம். நின்ற இடம் யாவும் நிழல் போல தோடுதே. என்னடா அப்படின்னு பார்க்க? என்ன முடித்தியா? ஏண்டா கல்யாணம் முடிக்கல? அன்று சொன்ன வார்த்தை அதை போல போதுதே. காலம் ஒன்று செட் ஆயிரும்னு முடிவெடுத்து லேசா கடனை போட்டு பார்த்தேன். இடையில நீங்க எந்த ஊரு? அங்க இல்லைங்க. நான் திருப்பூர் தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க அங்க இல்ல.
இப்ப கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஏற்கனவே ஒரு நிறைவுல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த திரையோட நின்று போச்சு, அது மனதுக்கு வரல. உண்மை இல்லையாடா? அதுக்காக நிறைய கவியல் பாடுதல் எல்லாமே அப்படி கற்பனையில ஓடிடுது. அது வெறுங்கனவா ஓடி போச்ச கருத்தாமி. கல்யாணம் முடிக்கிறது எப்படி? இப்ப முறையாக உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க திருப்பூருக்குள்ளதான் உனக்கு பொண்ணே இருக்கு. சரியா? அவினாசி ரோட்ல இருக்கு. பெண்ணை கொண்டு வந்துருமா? கால் வந்துருவா. +2 வரை படிச்சுக்கிறது பிள்ளை, ஏழை விட்டு பிள்ளைடா. ஆடு பைத்தியார மாதிரி இருக்கான், பேய ஊமக்கண்ண வருமாருங்க. என்ன பிடிவாதமும் முரட்டத்தனமான குணமும் உனக்கு நிறைய உண்டு. உண்டா? உனக்கு உண்டுல. உன் குணத்தை மாத்தணும். கொண்டாடி இருந்து கண்ண அடிக்க மாட்டானா? பக்கத்துல வா. அவன் எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி, எல்லாத்தையும் மாத்திர கண்ண முடிக்க. ஐயா நடக்கும் அப்படியா? இந்த தீபாவளி சமயத்துல வரக்கூடிய கஸ்டமர்கள் உனக்கு செய்தி கிடைக்கும். நல்ல பொண்ணா அமைது, கல்யாணத்தை நடத்திருக்கேன். தொழிலும் அபிவிருத்தி படித்தார, கடையை கொஞ்சம் விரிவாக்கம் அளித்தார. அதற்கு போ. அவரை பத்தி இப்போதைக்கு கேட்காது. 6 மாதம் கழிச்சுட்டோம். ரோட்ல படுத்து கிடப்பார். அப்ப போய் சொல்லுவோம். கருதாமிக்கு கருதாமிக்கு ஆமா, கோயம்புத்தூர். வரலாம். பிள்ளையை பெத்தா கண்ணீரு. என்னப்பா வேணும்? கண்ண முடுற. என்ன ஓட்டுவ நீ? டிரைவரா நீ? காது உங்க மாமனை போய் பார்த்தேன். எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில கிடக்கான். எல்லாமே உள்ளுக்கு தான். ஒரு அசிஸ்டன்ட வச்சு பார்த்து ரெடி ஆகிட்டு. ஆனா அவன் சொத்து உனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அவனுக்கு தான் கிடைக்கணும். அதை நம்மளும் பகிர்ந்து கொள்ளலாம். அவனுக்கு கிடைச்சப்பதான் அது உனக்கு கிடைச்சிடும். சைக்காலஜி தான் காலம். ஏன்னா அவருக்கு பிள்ளையா இருந்து இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் யாரு கொடுப்பாரு? உத்தமமான மனிதன். இவனும் உயிரை கொடுத்து பார்ப்பான். அந்த உரிமை உனக்கு தாண்டா உண்டு. புரியுதா? 3 பேருக்கு கொடுப்பான். அது போக பாக்கி கொடுத்தாச்சு யாருக்கல்ல. அந்த கணக்கு அப்படி முடியுது. அந்த சொத்தை உனக்கு வாங்கி தரேன். ஒரே முறை பேச்சுவார்த்தையில தீர்ந்து. இன்னும் 2 மாதத்துக்குள்ள முடிச்சு தரேன். வாப்பா ஜெயிச்சுக்கா. நல்லா ஓடு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யார்? என்னடா பிள்ளை? சரி, அதுக்கு எது செய்யணும்? காரணம் செலவு. மனநிலைகளை பற்றியும் உணர்வாற்றலை பற்றியும் உனக்கு அந்த பிள்ளை மேல ஒரு ஆராய்ச்சி இருக்கு. சரியானா? அதனால இது இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போயிடுதுன்னா நாளைக்கு பிள்ளைகளுடைய மனநிலைகளை பற்றி வேற எதுவும் அபிப்பிராய பேதங்கள் தோன்றிடுமோ, வளர்ச்சி இல்லாத பிள்ளை என்ற ஒரு பேர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல உன் மனத்தை இப்ப வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளைய எங்க கொண்டு வா, சரி பண்ணி சீர்திருத்தி தந்துடுறேன். காலில் வந்துட்டு வா. இந்த வரம் உனக்கு பெருமைக்குரியதாக நடக்கும். வேற என்ன வேணும்? இந்த பணத்தை அள்ளி தந்திருக்க பாரு. ஆனா ஜனவரி மாதம் தான் அதுவரை இருக்கிறத வச்சு ஓட்டுறதுக்கு குறையில்லாமல் நினைத்தானே மகிழ்ச்சியாக வாழ்வாய், ஆனந்தமும் அடைவாய்.
புண்ணியமாக்கி புண்ணியமாக்கித்தானடா, ஏன் கவலைப்படுறேன்? என்னை நினைச்சுக்கா, சந்தோஷமா இருக்கு.